நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் ஸ்ரீவித்யா கந்தசாமி. எக்ஸ்பிரஸ் செய்திகளை இனி நேரடியாக பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அலுவலகம் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என தகவல். தலைமை கழக நிர்வாகிகள் நியமனத்தை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு. சென்னை அருகே எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக 2 கப்பல்கள் மீதும் வழக்கு பதிவு. 2 சரக்கு கப்பல்களும் கடந்த 28ஆம் தேதி மோதிக்கொண்ட விபத்தால் டீசல் கடலில் பரவியதால் வழக்கு. டீசல் கசிவால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து டான் காஞ்சிபுரம் கப்பல் மீதும் ஈரான் நாட்டு கப்பல் மீதும் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. எண்ணூர் கடல் பகுதியிலிருந்து 90 மெட்ரிக் டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். எண்ணூர், எர்ணாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்த பிறகு ஜெயக்குமார் பேட்டி. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. சென்னை எண்ணூர் கடலில் இருந்து 116 டன் டீசல் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. கடலோர காவல்படை ஐஜி பரமேஷ் தகவல். சென்னை மெரினாவில் 4 கிலோமீட்டர் தூரம் வரை எண்ணெய் மாசு அகற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. கழிவுகள் அகற்றும் நடவடிக்கையில் கடலோர காவல்படை முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் பேட்டி. எண்ணூர் கடல் பகுதியில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை உடனே அகற்றாவிட்டால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் அழியும். கடல் மீன் ஆராய்ச்சி ஆர்வலர்கள் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் வரை மீன் இனங்கள் அழியக்கூடும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கருத்து. சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் எண்ணெய் படலத்தை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்ற வேண்டும். கடல் பகுதியில் மிதக்கும் எண்ணெய் படலத்தை நேரில் பார்வையிட்ட பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தல். வாளி மூலம் எண்ணெய் படலத்தை வாரி எடுக்க கடல் எண்ணெய் கிணறா என்றும் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் தமிழக அரசின் செயல்பாடு சரியில்லை என்றும் குற்றச்சாட்டு. மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். பேரறிஞர் அண்ணாவின் 48வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மலர் வளையம் வைத்து அஞ்சலி. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மரியாதை. மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் சமாதிகளுக்கும் சென்று மரியாதை செலுத்திய வி.கே. சசிகலா. கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்ற மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பள்ளிகளை நேரில் ஆய்வு செய்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜவஹர் நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த ஸ்டாலின். மெரினா போராட்டம் குறித்த நினைவு சின்னம் அமைக்காவிட்டால் திமுக ஆட்சி வந்த பிறகு அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணாவின் 48வது நினைவு தினத்தை முன்னிட்டு செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து மெரினா கடற்கரை வரை ஊர்வலமாக சென்றது திமுகவினர். அண்ணா சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய மு.க. ஸ்டாலின். துரைமுருகன், டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஆ. ராசா உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜல்லிக்கட்டிற்காக ஒன்றிணைந்தது போல் நதிநீர், மது விலக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காகவும் மாணவர்கள் போராட வேண்டும். அறிஞர் அண்ணா சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் வைகோ தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 5 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வேண்டுகோள். ஏற்கனவே கைதான 25 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு கடிதம். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட 119 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.
ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நீதிபதிகள் விமர்சிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் கூபா விலங்குகள் நல அமைப்பு முறையீடு. ஜல்லிக்கட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், பானுமதி ஆகியோர் குறித்து விமர்சனம் செய்யப்படுவதாகவும் புகார். இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வு அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து வரும் 7ஆம் தேதி தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும். தமிழக வாழ்வுரிமை அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் அறிவிப்பு. 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த பேரணி சென்னை ராஜரத்னம் மைதானத்திலிருந்து தொடங்கும் என தகவல். கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக செல்ல உள்ளதாகவும் வேல்முருகன் பேட்டி. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை சாதாரண மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இல்லை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதிய வேலை வாய்ப்புகள் குறித்து நிதிநிலை அறிக்கையில் எதுவும் இல்லை என்றும் விமர்சனம். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணைகள் கட்டி வருவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை. தடுப்பணைகள் கட்டப்பட்டால் தங்கள் மாவட்டங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என அச்சம். குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். நடிகர் விஷால் மீதான இடைநீக்கத்தை ரத்து செய்தது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். ரத்து செய்ததற்கான கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை விமர்சித்ததாக கூறி சங்கத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் நடிகர் விஷால். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் DBI வளாகம் அருகே சாலை மறியல். போராட்டம் நடத்திய தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது. 8வது ஊதியக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற கோரிக்கை. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் முதுகலை மருத்துவ படிப்பிற்கான தேர்வை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம். சென்னை தேயனாம்பேட்டை DMS வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள். போராட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். திருவாரூர் அருகே தேர்வு எழுதாமல் மதிப்பெண் போட கூறி கல்லூரியில் இடையூறு செய்த மாணவர்கள். கிடாரங்கொண்டனில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தேர்வு எழுதச் சென்ற மாணவர்களை உள்ளே விடாமல் கல்லூரி நுழைவாயில் கதவை பூட்டி இடையூறு செய்ததாக புகார். தேர்வு எழுதாமல் அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண் போட கூறி இடையூறு செய்ததால் பரபரப்பு. அரசு கல்லூரிகளில் மாற்றுப் பணியில் நியமிக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் திரும்ப பெற வலியுறுத்தி அரியலூரில் கல்லூரி பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். புதிதாக எவரையும் நியமிக்க கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் முழக்கம். கோரிக்கையை ஏற்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் அறிவிப்பு. தூத்துக்குடியில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் மர்மமான முறையில் மரணம். கிறிஸ்தவ ஆலய பண்டிகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசாரிடம் பாண்டியராஜன் என்பவர் தகராறு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாண்டியராஜன் மரணம். போலீசார் அடித்து கொலை செய்ததாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முன் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். கடலூர் மத்திய சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆயுள் தண்டனை கைதி. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் கீழ்குப்பத்தைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் தூக்கிட்டு தற்கொலை. காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மலைக்கோயிலிருந்து ஊர்வலமாக கொடி எடுத்து வரப்பட்டு சண்முகர், வள்ளி தெய்வானை சமேதருக்கு நடத்தப்பட்ட காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் உள்ள தங்கக்கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம். வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவில் இறுதி நாளன்று தெப்ப தேரோட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் களக்காடு தெப்பக்குளத்தில் தெப்போற்சவத்தையொட்டி குளத்தில் தண்ணீர் நிரப்பும் பணி. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சத்திய வாகீஸ்வரர் கோமதியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடைபெறும் 3 நாள் தெப்பத் திருவிழா. நாங்குநேரி கால்வாய் வறண்டதால் மின் மோட்டார் மூலம் கொண்டு வரப்பட்ட தண்ணீர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பாம்பார்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். பத்ரகாளியம்மன், விநாயகர், நவகிரக சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள்.
கும்பாபிஷேகத்தை ஒட்டி சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டு கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர். கொடைக்கானல் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஈரோடு மாவட்டம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடந்த குண்டம் இறங்கும் திருவிழாவில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்திய ஏராளமான பக்தர்கள். தொழில் மேம்பாடு அடைய மாவிளக்குடன் அம்மனை வழிபட்டு பக்தர்கள் பிரார்த்தனை. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். விருதுநகர் அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவியே வெட்டி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். கூலி வேலை செய்து வந்த வடக்குப்பட்டி பகுதியை சேர்ந்த பால்சாமி தினமும் மது குடித்துவிட்டு மனைவி புஷ்பவள்ளியோடு தகராறு செய்து வந்ததாக புகார். நேற்றும் தகராறில் ஈடுபட்டதால் பால்சாமியை அரிவாளால் கழுத்தை அறுத்து கொலை செய்த புஷ்பவள்ளி. பரளச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்த புஷ்பவள்ளி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கோவையில் மது மற்றும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணி. மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து வஉசி மைதானம் வரை நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன். பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பிலாவிளை பகுதியில் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க கோரிக்கை. மண்ணெண்ணெய் விளக்குகளுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த மக்கள். வீடுகளில் மின்சாரம் இல்லாததால் கடும் சிரமத்தை சந்தித்து வரும் பள்ளி மாணவர்கள். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 110 சவரன் நகைகள் கொள்ளை. ஊர்மெச்சிக்குளம் சமுத்திர நகரைச் சேர்ந்த சவுந்தரபாண்டி பாண்டியன் ஆகியோரின் வீடுகளில் 110 சவரன் நகைகள் கொள்ளை. 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். தப்பி ஓடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. மக்களின் அச்சத்தை போக்கி விரைவில் தேனியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் துவங்க வாய்ப்புள்ளது. பாபா அணு ஆராய்ச்சி மைய முதுநிலை விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தகவல். பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரி கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டி. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் டேனியல் செல்லப்பா நம்பிக்கை. நாகை மாவட்டத்தில் மணக்குடி மற்றும் பொன்சை கிராமங்களில் நடந்த கோவில் கும்பாபிஷேகங்கள். மணக்குடி நல்ல நாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பூஜிக்கப்பட்ட புனித நீர். பொன்சை கிராமத்தின் ஆலமரத்தடி அம்மன் கோவிலில் நடந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம். அணை கட்டுப்படுவதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கோவையில் சாலை மறியல். கோவை 100 அடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. கேரளாவில் ஊதிய உயர்வு கோரி போக்குவரத்து கழக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதன் எதிரொலி. நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு இயங்கும் பேருந்துகள் நிறுத்தி வைப்பு. நெல்லை, தென்காசி, செங்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து திருவனந்தபுரம், எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தி வைப்பு. பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பாதிப்பு. அறிஞர் அண்ணாவின் 48வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் நடந்த சமபந்தி விருந்து. திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் நடந்த பொது விருந்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பு. கோயிலில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பெண்களுக்கு இலவச சேலையை வழங்கிய ஓ பன்னீர்செல்வம். தட்டம்மை தடுப்பூசி தொடர்பாக தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதால் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை. மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தேமுதிக மாநில பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் மனு. வரும் 6ஆம் தேதி முதல் குழந்தைகளுக்கு தட்டம்மை தடுப்பூசி போடப்பட உள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும் புகார். ஈரோட்டில் ஜவுளி கொள்முதல் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவகுமாரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மனு. ஜவுளி தொழில் செய்து வரும் மௌலீஸ்வரன் விசைத்தறி உரிமையாளர்களிடம் 5 கோடி ரூபாய்க்கு ஜவுளி கொள்முதல் செய்ததாக தகவல். விசைத்தறி உரிமையாளர்களுக்கு மௌலீஸ்வரன் கொடுத்த காசோலைகள் பணமின்றி திரும்பியதாக குற்றச்சாட்டு. மௌலீஸ்வரன் தலைமறைவாகிவிட்டதால் பணத்தை மீட்டுத் தர பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டு 9 முறை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி சாதனை படைத்த இஸ்ரோ. திருச்சியில் நடைபெற்ற கருத்தரங்கில் இஸ்ரோ திட்ட ஒருங்கிணைப்பாளர் குன்னிகிருஷ்ணன் பெருமிதம். இதுவரை 56 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளதாகவும் தகவல்.
புதுச்சேரி காங்கிரஸ் அரசின் ஊழல் புகார்களை நிரூபித்தால் முதல்வர் நாராயணசாமி பதவி விலக தயாரா? புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் கேள்வி. முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநரின் மாறுபட்ட கொள்கைகளால் பட்ஜெட்டில் ₹1 கூட புதுச்சேரிக்கு கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு விடப்பட்ட பொது விடுமுறைக்கு பதிலாக நாளை அரசு பள்ளிகள் இயங்கும் என்ற கல்வித்துறையின் அறிவிப்புக்கு அன்பழகன் கண்டனம். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் விழிப்புணர்வு பேரணி. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு. நெல்லை கேன்சர் சென்டர் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய பேரணியை துவக்கி வைத்த துணைவேந்தர் பாஸ்கர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதற்கு பொறுப்பேற்று துணைவேந்தர் பதவி விலக வேண்டும். பணிக்கான நேர்காணலில் பங்கேற்று வேலை கிடைக்காத பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம். நியமனம் முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு வரை முறைகேடுகள் நடந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததாகவும் தகவல். கன்னியாகுமரி அருகே மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு கடன் வழங்குவதாக கூறி பண மோசடி செய்த 3 மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மனு. ₹1 கோடி வரை மோசடி செய்து 3 தலைமறைவாகியுள்ளதாக புகார். புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலுக்கு ஏற்கனவே 3 பேர் பலியாகியுள்ள நிலையில் மேலும் ஒருவர் பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி. பன்னித்திற்று முருகம்பாக்கம் பகுதிகளில் 3 பேர் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்த நிலையில் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சத்யநாராயணா பன்றிக் காய்ச்சலால் பலி. பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் 3 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை. நாமக்கல் மாவட்ட தனியார் கல்லூரியில் முதலமைச்சர் கோப்பைக்கான 3 நாள் வாள் சண்டை போட்டி துவங்கியது. மாநில அளவிலான இந்த போட்டியில் சென்னை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 26 மாவட்டங்களைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு முதல் பரிசாக ₹1,00,000 வழங்கப்படும் என அறிவிப்பு. நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது.